ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்வோமோ அந்த மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கத்தியில் கட் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் காய் துருவுற கிரேட்டரில் பொட்டேட்டோ ஸ்லைசர் இருக்கும். அதில் இந்த மாதிரி முட்டைக்கோஸை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தின்னான பீஸாக கிடைக்கும். ஒரு முட்டைக்கோஸ் ஃபுல்லாக ஒரு 3 மினிட்ஸில் துருவிடலாம். வேகிறதுக்கும் ஈஸியாக ஒரு 3 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக துருவிட்டேன். நம்ம கத்தியில் கட் பண்ணோம்னா பெரிய பீஸாக வரும். கட் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும், வேகிறதுக்கும் டைம் ஆகும். இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போது பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கணுன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடும். இப்போது தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த பொரியல் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குள்ளலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம துருவின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். வெறும் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம வதக்கும் போதே முட்டைக்கோஸ்லேருந்து லைட்டாக தண்ணி விடும். அதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். நீங்கள் தக்காளிலாம் சேர்க்காம கூட வெறும் பருப்பு வெங்காயம் மட்டும் தாளித்து விட்டு முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம். அதே மாதிரி முட்டைக்கோஸை தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட தாளிச்சிக்கலாம். பட் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நான் 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு செக் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் தேங்காய் துருவல் எதுவும் சேர்க்காமலும் நல்லா தான் இருக்கும். முட்டைக்கோஸ் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, ஒரு 3/4 பாகம் தான் வேகணும். நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.